நமக்கு திருமூலர் ஒரு விஷயத்தை சொல்வார். ஈசன் அடியார் இதயம் கலைவிட தேசமும் நாடும் சிறப்பும் அழியுமே என்பார். வானவர்ப்பிடமும் மாமன்னர்ப்பிடமும் நாசமது ஆகுமே நன்னந்தி ஆணையே என்பார் திருமூலர். என்னன்னா, அடியார்கள் ஈசனுடைய அடியார்களுடைய மனம் நோகக்கூடாது. அப்படி நொந்தா அந்த நாடே அழியுமா, அந்த நாடே அழியுமா. அதே போலதான் முருகப்பெருமானுடைய அடியார்கள், முருகப்பெருமானை எண்ணி துதிக்கக்கூடிய அடியார்களுடைய மனம் நோகடிக்கப்பட்டால் அவருடைய குலத்தையே வேறொருப்பானாம் முருகப்பெருமான். துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க இட நினைக்கினால் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கு ஒரு துணையாகும். முருகப்பெருமானுடைய அடியார்களை மனம் நோக செய்யக்கூடாது இல்லையா? ஏன்னா தன்னுடைய பக்தர்களை கண்ணிமை போல் காப்பாற்றுபவன் முருகப்பெருமான் தான். நமக்கு வாழ்வு கொடுப்பவன் முருகப்பெருமான் தான். முருகனை பிடித்தால் சிவத்தை அடையலாம். ஏன்னா வாழ்வு இந்த கலியுகத்திற்கு தேவையான அனைத்தையும் முருகப்பெருமான் நமக்காக தந்து கொண்டே இருப்பார். நான் ஒரு முறை கேட்டேன், 2 முறை கேட்டேன்னா இல்லை, எப்போ